இலக்கியம் படைத்து இலக்கணமெனும் பால் குடித்து, கவிக்கு ஆளுமை படைத்து கலேவலைக்குக் கவியுரமூட்ட, பசுமையாக வந்து பிறந்தவனே ராஜாதி ராஜன். ஆம், சுமையாகிப் போனேன் எனும் தலைப்பில் தொலைந்த நாட்களையோ துள்ளித் திரிந்த காலங்களையோ என்னவோ எண்ணிக் கவிபாட வருகின்றார். செவிமடுப்போம் அவரது வரிகளை. எமது தலைவரின் கவிவரிகள் அழகுறட்டும். கலேவல கலை இலக்கிய வட்டத்தின் கவியரங்கில் கவிதை பாடவும் கவிதை கேட்கவும் காத்திருக்கும் அனைவருக்கும் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கவிதை என்பது காதுக்கு மட்டும் இனிமையானது அல்ல, அது உள்ளத்துக்கு சுகமானது, அது உயிருள்ளது, உயிரோட்டமானது, நிலையாக வாழ்வது. அது உலகத்தில் உயிர்கள் எல்லாம் அழிந்தாலும் அழியாத உயிருள்ளதாக கவிதைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும். அன்று முதல் இன்று வரை கவிதை எழுதியவன் உலகத்தில் நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எல்லா கவிஞர்களும் வாழ்க என்று கவிஞர்களை வாழ்த்தி, இன்றைய எனது கவிதை தலைப்பு சுமையாகி போனேன். மனித வாழ்வு ஒரு வகையில் பல வகையான சுமைதான். அந்த சுமை ஒரு நாள் இறக்கி வைக்கப்படும். அந்த சுமை எவ்வாறு சுமையாகி நான் போனேன் என்பதை என்னுடைய சிறு சொற்களுக்குள் சிக்க வைத்திருக்கின்றேன். அது உங்கள் மனதில் என்ன நெகிழ்வுகளை அல்லது அது ஏற்படுத்த போகின்றது என்பதை நீங்கள் கவிதை கேட்கும்போது விளங்கிக் கொள்ளலாம். இதுதான் கவிதை. கருவாகி உருவாகி இத்தரையில் விழமுன்னே, கருவாகி உருவாகி இத்தரையில் விழமுன்னே 10 திங்கள் தாயின் வயிற்றில் சுமையாகி போனேனே. கருவாகி உருவாகி இத்தரையில் விழுமுன்னே 10 திங்கள் தாயின் வயிற்றில் சுமையாகி போனேனே. தொட்டிலிலும் தந்தை தோள்களிலும் சுமையானது சில காலம், தொட்டிலிலும் தந்தையின் தோள்களிலும் சுமையாகி போனது சில காலம். துள்ளி திரிந்த பள்ளி பருவம் முதல் இன்று வரை நடையினிலே என்னை சுமந்து தேய்ந்து போன பாதணிகள். துள்ளி திரிந்த பருவம் முதல் இன்று வரை